இந்த ட்விஸ்ட் நான் சுத்தமா எதிர்பார்க்கல ப்ரோ. நான் கூட நினைச்சிட்டு இருந்தேன் சீசன் 8ல தான் பஞ்சாயத்து நிறைய போயிட்டு இருக்கு போல. ஏன்னா சீசன் முடிஞ்ச பிறகு கூட வெளியே வந்து உட்கார்ந்து நாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது. ஒருத்தர் என்ன நம்ம ட்விட்டர் அக்கவுண்டே டீஆக்டிவேட் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. அந்த மாதிரி பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா சீசன் 6ல இன்னும் பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு ப்ரோ. என்னடா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஆமா ப்ரோ, சீசன் 6ல யாருக்கு பயங்கரமான பஞ்சாயத்து வந்துச்சு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நம்ம அசீம் விக்ரமன் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில தான் பயங்கரமான சண்டை வந்துட்டு இருந்து. நான் கவனிச்ச வரத்துக்கு இருக்கிறதுல ஒரு பயங்கரமான சீசனா நான் சீசன் 6 தான் பாக்குறேன். அந்த லெவலுக்கு நம்ம அசீம் ப்ரோவும் விக்ரமன் ப்ரோவும் வச்சு அந்த சீசனை வந்து வேற லெவல்ல கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது சடனா ஒரு 2 டேஸ் முன்னாடி நம்ம விக்ரமனை பத்தி ஆக்சுவலா ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. கண்டிப்பா நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அந்த நியூஸ் வந்த உடனே ஏகப்பட்ட பேர் பயங்கரமா கொந்தளிச்சு விக்ரமனுக்கு ஆப்போசிட்ல பேச ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. சரி, அது எப்பவுமே நடக்கிறதுன்னு பார்த்தா அசீம் அவர்களுமே அதுக்கு ரிப்ளை கொடுக்கிற மாதிரி ஆக்சுவலா அந்த டாபிக் எல்லாம் எடுத்து வச்சு ஒரு ரிப்ளை கொடுக்கிற மாதிரி ஒரு ட்விட்டர் போட்டு விட்டாப்ல. அந்த ட்விட்டர் போட்டதான் போட்டாங்க. ஒரு மாதிரி மக்கள் எல்லாம் கொந்தளிச்சு, என்னப்பா இது உங்க ரெண்டு பேருக்கு இன்னும் பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பயங்கரமா கொஸ்டின் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன பிரச்சனை, என்ன ட்வீட் போட்டிருக்காங்க, அதுக்கு விக்ரமன் ப்ரோ என்ன ரிப்ளை கொடுத்து ட்வீட் போட்டிருக்காங்க அப்படிங்கறத மொத்தமா பாத்துறலாம். அது மட்டும் இல்லாம அந்த பிக் பாஸ் அல்டிமேட் ஏதோ வருதுன்னு சொன்னீங்களே ப்ரோ, ஏதோ வாய்ப்பு இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. அதை பத்தி சின்னதா என்னன்னு சொல்லி பாத்துறலாமா? ஃபர்ஸ்ட் இந்த பிரச்சனைக்குள்ள வந்துடலாம். நம்ம எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம் சீசன் 8 தான் அவுட் சைடுல பயங்கர டாக்ஸிக் போயிட்டு இருக்கு போல. ஏன்னா சீசன் 8 முடிஞ்சு 1.5 மாசம் 2 மாசம் ஆன பிறகு கூட வெளியே உட்கார்ந்து நிறைய பேர் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா சீசன் 6ல இருக்க ரெண்டு பேருக்கு இன்னும் பஞ்சாயத்து போயிட்டு தான் இருக்கு. ஆனா இந்த இடத்துல இன்னும் சொல்லி ஆகணும், இந்த சீசன் 8 பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்லேயே அசீம் பேர் வந்துச்சு. கண்டிப்பா நீங்க நோட் பண்ணிருப்பீங்க. முத்துக்குமாரன் அவர்கள் வந்து இந்த சீசன் 8 ஸ்டார்ட் ஆகி உள்ள கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கும்போது உள்ள ஒரு இடத்துல எல்லாம் அசீமை பத்தி மென்ஷன் பண்ணிருப்பாரு. ஒருத்தர்லாம் சீசன் 6ல பயங்கரமான டாக்ஸிக்கான ஒரு கேம் பிளே கொடுத்து அந்த சீசனை வின் பண்ணார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்டார்டிங்லேயே சொன்னாரு. அதுக்கப்புறம் சீசன் முடிஞ்ச அப்புறம் வெளியே வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க, ஒரு டாக்ஸிக்கான கேம் பிளே பண்ணி தான் வின் பண்ணார். அது மட்டும் இல்லாம ஒரு சில வேலைகளை பண்ணி தான் வின் பண்ணாரு. பட் அதுக்கான ஆதாரம் நம்மகிட்ட கிடையாது, அதனால நம்ம பேச முடியாது அப்படின்ற மாதிரி அசீம்க்கு ஆப்போசிட்ல ஒரு சில விஷயங்களை பேசியிருந்தாங்க. அதனால இந்த சீசன் 8லயே சீசன் 6ல இருக்க அசீமை பத்தி நம்ம கொஞ்சம் பேசிட்டு தான் இருந்தோம். கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. இப்போ ரீசெண்டா கூட கொஞ்சம் அதை எடுத்து பேசிட்டு தான். ஏன்னா அவர் ஒரு வார்த்தையை விட்டுருந்தாரு, சீசன் 6ல அவர் வின் பண்ண என்ன பண்றாரு, ஒன்றும் பண்ணல, அப்போ வின் பண்ணது வேஸ்ட் தானே, சும்மா தானே இருக்காரு அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுருந்தாரு. ஏன்னா தலைவரும் சும்மா தான் உட்கார்ந்துருக்காரு, நம்ம பார்த்தோம். அதனால நம்ம சேர்த்து வச்சு பேசியிருந்தோமா. அப்படி போயிட்டு இருக்கும்போது சடனா ஒரு 2 டேஸ் முன்னாடி ஒரு நியூஸ் வருது. கண்டிப்பா நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. விக்ரமன் ப்ரோ மேல ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அது என்னன்னா, அது ஆக்சுவலா அந்த டாபிக்குள்ள நான் கரெக்டா வர விரும்பல. ஏன்னா அந்த டாபிக் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குது. அந்த டாபிக்கு நம்ம விக்ரம் ப்ரோவே ரிப்ளை கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, நீங்களே கவனிச்சிருப்பீங்க, விக்ரம் ப்ரோ வந்து தங்கி இருந்த அபார்ட்மெண்ட்ல அவர் வந்து ஏதோ ஆக்சுவலா பொண்ணுங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டு நைட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா சுத்தின மாதிரியும் அங்க இருக்க நிறைய பசங்க கிட்ட தப்பா நடந்துகிட்ட மாதிரியும் பயங்கரமான ஒரு வீடியோ எல்லாம் ஆக்சுவலா வெளியே வந்திருக்குது. அது வந்து நியூஸ் சேனல் லெவலுக்கு வந்துச்சு. பயங்கரமா போட்டு இப்படி பண்ணிருக்காங்க, பல நாட்கள் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு விக்ரமனுக்கு வந்து ஆக்சுவலா இது முதல் பிரச்சனை கிடையாது. ஏன்னா பிக் பாஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு விக்ரமனை பெருசா தெரியும். கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கலாம். பொலிட்டிக்கல் ரீதியா பார்த்தா உங்களுக்கு நிறைய பேர் கண்டிப்பா விக்ரமன் ப்ரோ முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம். பட் எனக்கு பிக் பாஸ்க்கு அப்புறம் தான் தெரியும். பிக் பாஸ் முடிஞ்ச பிறவே விக்ரமன் அவர்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்துருந்துச்சு. இதே மாதிரி ஒரு பொண்ணை வச்சு ஆக்சுவலா ஒரு பிரச்சனை வந்திருந்து. அதையுமே விக்ரமன் ப்ரோ வந்து அவங்க சைடுல இருந்து பயங்கரமா முடிச்சிட்டாங்க. பட் அதை தொடர்ந்து இப்போ ஒரு பிரச்சனை வந்தப்போ இந்த பிரச்சனையுமே ஆக்சுவலா விக்ரமன் அவர்களை மென்ஷன் பண்றது பிக் பாஸ் விக்ரமன், பிக் பாஸ் சீசன் 6 விக்ரமன் அப்படிதான் மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனைல அது நியூஸ் சேனல் லெவலுக்கு வந்து கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க. இப்படி வந்து சுத்தி இருக்காங்க, இப்படி நிறைய பசங்களுக்கு வந்து நிறைய இது பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா நியூஸ் சேனல் லெவலுக்கு வந்ததுனால அந்த ஒரு பிரச்சனை வந்து பெரிய லெவலில் பேசப்பட்டுட்டு, ஓகேவா, பெரிய லெவலில் பேசப்பட்டுட்டு இந்த பிரச்சனை பெரிய லெவலில் பேசப்பட்ட ஒரு கொஞ்ச நேரத்திலேயே சடனா பார்த்தா அசீம் அவர்கள்ட்ட இருந்து ஒரு ட்வீட் வந்திருக்கு. அந்த ட்வீட் தான் எனக்கு பயங்கரமான ஒரு ஷாக்கா இருந்துச்சு. என்னன்னா, சீசன் 6 முடிஞ்சு 2 வருஷம் ஆச்சு. உங்களுக்கே தெரியும், சீசன் 6 முடிஞ்சு 2 வருஷம் ஆகி இப்போ அவ்வளோதான் 3 சீசன் 9 வரப்போகுது. அப்படி இருக்கும்போது இவ்வளோ நாட்கள் ஆன பிறகும் ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா இங்க இருந்து ஒருத்தர் கொந்தளிக்கிறாருன்னா அப்போ எந்த லெவலுக்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை இருந்திருக்கும்னு சொல்லி தான் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு. அது ஆக்சுவலாக விக்ரமன் ப்ரோ வந்து அதுக்கு ஒரு ரிப்ளை வேற கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக அதனால தான் அந்த டாப்பிக்ல நான் வரல. அப்படி ஒரு பிரச்சனை வந்தோடனே அசீம் அவர்கள் என்ன ட்வீட் போட்டிருக்காங்கன்னா, ஒரு விரலை நீட்டி ஒருத்தனை பார்த்து நீ குறை பேசுறேன்னு வச்சுக்கோ, ஏன் இவன் தப்புப்பான்னு சொல்லிட்டு ஒரு விரலை நீட்டி நீ ஒருத்தனை குறை சொல்லிட்டே இருக்கன்னா உன்னோட குறைய காட்டுறதுக்கு சுத்தி ஒரு 3-4 விரல் வரதான் செய்யும். அதனால பார்த்து இருந்துக்கணும், சரியா? உன்னோட தப்பை சுட்டி காட்டுவாங்க, அதை முத புரிஞ்சுக்க அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு ட்விட்டர் போட்டு அறம் வென்றதுன்னு போட்டு வச்சிருக்காப்ல தலைவர். கண்டிப்பா நீங்க பார்த்திருப்பீங்க, அறம் வென்றது அப்படின்ற மாதிரி போட்டு வச்சிருக்காப்ல. போட்டு வச்சுட்டு கீழே வேற ஒரு கிளிப் வேற, பேச்சாடா பேசின மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை அப்படின்னு மாதிரி ஒரு கிளிப்பை வேற போட்டு வச்சுட்டாங்க. இதை போட்டு வச்சோன்னே எல்லாருக்கும் பரபரப்பாயிட்டு. இதுல என்னன்னா, அந்த டாபிக்ல நான் வரல, திரும்பி சொல்றேன், அந்த டாபிக்ல நான் வரல. ஏன்னா அதுக்கு வந்து விக்ரமன் ப்ரோ வந்து ஒரு ரிப்ளை கொடுத்துட்டாங்க. அது வந்து நாங்க ஒரு மூவி ஷூட் காண்டி இது பண்ணியிருந்தோம், ஒரு மூவி ஷூட் ரிகர்சல் மாதிரி நடந்துச்சு, அதை வந்து யாரோ கிளிப் பண்ணி வச்சிருக்காங்க, அதை தான் வெளியே விட்டாங்க, அது ஒரு தப்பான நோக்கத்தில் விட்டுருக்காங்க, அது வந்து கரெக்டான ஆதாரம் இல்லாமல் விட்டதுனால
யார் யார் தப்பான இது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அகேன்ஸ்டாக நாங்கள் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி விக்ரமன் சைட்லேருந்து ஒரு இது கொடுத்துட்டாங்க. ஓகேவா, அந்த டாப்பிக்கில் நம்ம வரல. ஏன்னா அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, அவரோட மனசாட்சிக்கு மட்டும் தான் தெரியும். மேபி அங்கே இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அது என்ன டாபிக் அப்படின்னு. ஏன்னா எல்லாரும் வைக்கிற கொஸ்டின் என்னப்பா மூவி ஷூட்டிங்னு சொல்கிறேன், அங்கே கேமரா எதுவுமே இல்லையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கும் இவங்க ரிப்ளை என்ன கொடுக்குறாங்கன்னா, நாங்கள் ஒரு ரிகல்சர் மாதிரி பார்த்தோம், எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னு சொல்லி அவங்க சைடில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அந்த பிரச்சனைக்குள்ள நம்ம வரல. பட் என்னன்னா இப்படி ஒரு விஷயம் வந்துச்சு, இப்படி ஒருத்தர் மாட்டிட்டாருன்னு தெரிஞ்சோன்னே அசீம் அவர்கள் வந்து இறங்கி ஒரு ட்வீட் போடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாம் யோசிக்கணும். அதுக்கான காரணம் எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த சீசனில் நடந்துட்டு இருக்குல்ல, சீசன் 8ல், ஏன்னா சீசன் 6லாச்சும் பரவாயில்ல, இப்போ அசீம் அவர்கள் வின் பண்ணிட்டாங்க, விக்ரமன் அவர்கள் வந்து ரன்னர் அப் வந்தார். அதனால அவர் வந்து நிறைய இடங்களில் வந்து அசீமை குறை பேசிட்டு சுற்றினா கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன் நம்ம விக்ரமன் அவர்கள் வந்து அந்த ஓட்டிங் ப்ராசஸே குறை சொல்லிட்டு இருந்தாப்ல, நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து வெளியே இருக்க ஓட்டு மிஷினை நம்ப மாட்டோம்ப்பா, இந்த ஓட் ப்ராசஸை நாங்கள் நம்புவோமா, நிறைய கஷ்டப்பட்ட மக்களால் ஓட்டு போட முடியல, இதெல்லாம் நாங்கள் நம்ப முடியாது, போங்கு பண்ணி ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல பல இடங்கள்ல அசீம் அவர்களை இது பண்ணி குறைச்சி பேசி நீங்க பார்த்துருப்பீங்க. நிறைய சம்பவம் நடந்துச்சு, ஆக்சுவலா ஏகப்பட்ட சம்பவம் நடந்துச்சு. அது வீட்டுக்குள்ளேயும் சரி, வீட்டை விட்டு வெளியே வந்த போறோம் சரி, ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துச்சு. அது வச்சும் ஒரு ரன்னர் வந்து வின்னரை பார்த்து குறை பேசிட்டு இருக்காங்க, சரின்னு விட்டுறலாம். பட் இந்த சீசனை பொறுத்தவரைக்கு ஒரு வின்னர் ரன்னரை உட்காந்து அங்கேயுமா தகுதி இல்லைன்னு சொல்லி பேசிட்டு இருக்காப்ல. சரி, அதெல்லாம் விட்டுருங்களேன். அந்த லெவலுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்க போய் தான் 2 வருஷம் 2.5 வருஷம் கடந்த பிறகு கூட இப்படி ஒருத்தர் ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னே அறம் வென்றதுடா, இதை முதல்ல புரிஞ்சுக்கூடா அப்படின்ற மாதிரி ஒரு ட்விட்டை போட்டு அசீம் அவர்கள் இது பண்ணியிருக்காங்க. இதுக்கு நிறைய பேர் வந்து பயங்கரமாக ரிப்ளை கொடுத்து வேற லெவல் ப்ரோன்னு சொல்லியிருந்தாலுமே ஒரு சில கமெண்ட்ஸை என்னால் ரொம்ப நீட்டாக பார்க்க முடிஞ்சிச்சு. ப்ரோ உங்கள் சீசன் முடிஞ்சிட்டு, எல்லாருமே மூவ் ஆன் ஆயிட்டாங்க, உங்க சீசன் பிரச்சனை வேணா அதிகபட்சம் ஒரு 1 இயர் போயிருந்திருக்கலாம், அதெல்லாம் முடிஞ்சு எல்லாரும் அவங்க கரியரை பார்த்துட்டு கிளம்பிட்டாங்க, இதுக்குள்ள நீங்க வராதீங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ஒரு கமெண்ட்ஸ் பார்க்க முடிஞ்சதுனால இந்த கமெண்ட்டை வந்து நான் லைக் பண்றேன். ஏன்னா உண்மையாகவே இந்த சீசன் முடிஞ்சிச்சு, அந்த சீசன் முடிஞ்சு 2 வருஷம் தாண்டியாச்சு. மேபி இதுக்கப்புறம் வரப்போகிற சீசனில் வேணால் பழைய சீசனில் உள்ள ஆட்களை பேசலாம், ஆனால் முடிஞ்சு போன சீசனில் உள்ள ஆட்கள் திரும்ப மாற்றி இந்த மாதிரி ஹர்ட் கொடுத்துக்கிறது வந்து பார்க்க நல்லா இல்லைன்னு எனக்கு தோணுது. பட் இருந்தாலும் ஒன்று சொல்லி ஆகணும், அந்த சீசன் 6 வந்து நடக்கும் போதும் சரி, நடந்து முடிஞ்ச பிறகும் சரி, வெளியே உள்ள பிரச்சனைகள் உள்ள பிரச்சனைகள்லாம் நான் எந்த ஒரு சீசன்லையும் பார்த்ததில்ல. இந்த சீசனில் மட்டும் தான் அவுட் சைட் டாக்ஸிக் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. பட் சீசன் 6 பொறுத்த வரைக்கும் உள்ள ஃபைட்டு பிரிச்சு மேஞ்சாங்க, கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. சீசன் 8 சீசன் 6ன்னு வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தா சீசன் 8லாம் சீசனே கிடையாது, சீசன் 6 தான் அந்த அளவுக்கு ஒரு தரமான சீசனாக தான் நான் சீசன் 6 பார்க்குறேன். ஏன்னா அந்த லெவலுக்கு ஃபைட் இருந்துச்சு, கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த அதிகபட்ச ஃபைட்டு விக்ரமன் அசீம் விக்ரம் சொல்லி தான் போயிட்டு இருந்துச்சு, கண்டிப்பாக அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஒரு டாஸ்க் விடாமல் எல்லா டாஸ்க்லையும் பிரச்சனை இருக்கும். முக்கியமாக இந்த ராஜாங்கம் டாஸ்க்கு, அப்புறம் இந்த ஏஞ்சல் டீமன் டாஸ்க், இந்த டாஸ்க்லாம் பிரிச்சு மேஞ்சிச்சு ஃபைட்டு. பட் இந்த சீசனை பொறுத்தவரைக்கும், அதான் சீசன் 8 இப்போ முடிஞ்ச அந்த சீசனில் ராஜாங்கம் டாஸ்க் ஃபைட்லாம் பார்த்தீங்களா, சப்பரத்தை கொடுங்கடான்னு சொல்லி சண்டையை போட்டான்ல தவிர மற்றபடி சண்டையே இல்லை. ராணி உட்கார்றதுக்கு சேர் இல்லை, சேரை தூக்குடா அதை தூக்குடான்னு சொல்லி தான் பஞ்சாயத்து பண்ணலான்னு தவிர பெரிய பஞ்சாயத்தே இல்லை. அது மாதிரி இந்த ஏஞ்சல் வர்சஸ் டீமன் டாஸ்க்கும் ரொம்ப டம்மி, 2 மணி நேரமா 3 மணி நேரம் தான் போச்சு. ஆனால் சீசன் 6 பொறுத்தவரைக்கு இந்த ராஜாங்கம் டாஸ்க் ஆகட்டு, அந்த ஏஞ்சல் டீமன் டாஸ்க் ஆகட்டு, அந்த அளவுக்கு ஃபயராக இருந்துச்சு, அந்த அளவுக்கு மாற்றி சண்டை போட்டுக்கிட்டாங்க. அந்த சண்டைகள் தொடர்ந்து அந்த சீசன் முடிஞ்ச பிறகு கூட நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு. அந்த ஒரு ரீசனால தான் இப்போ அசீம் அவர்களும் கொந்தளிச்சு வெளியே வந்து ஒரு ட்விட்டை போட்டு விட்டுருக்காப்ல, அறம் வென்றதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு விக்ரமன் அவர்கள் ஒரு பேட்டியும் கொடுத்துட்டாங்க, ஒரு ட்விட்டுமே போட்டு விட்டாங்க. இப்படி தவறாக நிறைய பேர் பரப்பிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஆப்போசிட்டில் நாங்கள் அகேன்ஸ்டாக கேஸ் ஃபைல் பண்ணோம் அப்படின்ற மாதிரி போட்டு விட்டாங்க. பட் இதில் நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் என்ன, ஓகே மூவி அப்படி தானே சொல்கிறீங்க, அப்போது சீக்கிரமாக அதுக்கான அப்டேட் கொடுங்க, என்ன மூவி, யார் டைரக்ட் பண்ணுறா, எப்போ விட போகிறீங்க, மூவிக்கான பேர் என்ன, அதுக்கான அப்டேட் தான் கொடுங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கொஸ்டின் வச்சுட்டு இருக்காங்க. இது கரெக்டாக தப்பான்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தெரில, அது ஆடியன்ஸ்க்கான ஒரு கொஸ்டினாக இருக்குது. பட் இருந்தாலும் அதுக்கு கரெக்டான பதிலை வந்து விக்ரமன் அவர்கள் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அந்த டாப்பிக்கெல்லாம் தூக்கி சைடில் வச்சிடலாம். அந்த அல்டிமேட்டுக்கான பஞ்சாயத்து என்னாச்சு ப்ரோ, அல்டிமேட் வருமா வராதா அப்படின்ற மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கு தான் நாடு முடிஞ்ச அளவுக்கு அங்கெங்கமா அப்டேட் கேட்டுட்டு இருக்கேன். பட் எனக்கு தெரிஞ்சு அல்டிமேட் வர்றது வந்து வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது ப்ரோ. என்ன ப்ரோ சொல்கிறேன், 99% கண்டிப்பாக அல்டிமேட் இருக்குன்னு சொன்னிய ப்ரோன்னு கேட்டிங்கன்னா நானும் அப்படித்தான் நினச்சிட்டு இருந்தேன், நமக்கும் அப்படி தான் அப்டேட் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ பார்த்தா பெருசாக அதுக்கான செட் ஒரு கூட போன மாதிரி தெரில. அந்த ஹவுஸ் இருக்குல்ல அது அப்படியே தான் இருக்குது, ஆக்சுவலாக அது வந்து பெருசாக மாடிஃபை பண்ண மாதிரி எந்த ஒரு நியூஸுமே இல்லை. பட் இந்த சாட்டர்டே சண்டே ஷூட் நடத்துவாங்கல்ல, அதுக்கு ஒரு செட் வச்சுருப்பாங்கல்ல, அந்த செட் வந்து ஆக்சுவலாக ஏதோ ஒரு ஷோ போயிட்டுருக்குன்னு கேள்விப்பட்டேன். மேபி எனக்கு தெரிஞ்சு ஜோடின்னு நினைக்கிறேன், ஏதோ சம்திங் ஷோ போயிட்டுருக்கு போல். அதனால் எனக்கு தெரிஞ்சு
வாய்ப்புகள் கம்மி தான். நான் என் சைடில் அப்டேட் கிடைச்ச வரைக்கும் வாய்ப்புகள் கம்மி தான். பட் என்னால் ஒரு சில டெக்ஸ்ட் கவனிக்க முடிஞ்சு. இன்ஸ்டாவில் நிறைய பேர் வந்து எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா விஜய் டிவியில் ஏதோ ப்ரொமோ போட்டிருந்தாங்க, சிம்பு வச்சு ஆக்சுவலாக ஒரு ப்ரொமோ மாதிரி விட்டுருக்காங்க, அது என்ன ஷோன்னு தெரியல, அது என்னன்னு சொல்லி பார்த்து சொல்லுங்க ப்ரோ, அப்போ அல்டிமேட் வரப்போதா அப்புறம்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அல்டிமேட் வர மாதிரி இருந்துச்சுன்னா அது ஆக்சுவலாக விஜய் டிவியில் ப்ரொமோ வருமானு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அல்டிமேட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்லி ஹாட் ஸ்டாரில் மட்டும்தான் ப்ரொமோ வரும், ஹாட் ஸ்டாரில் மட்டும் தான் எபிசோட் வரும், ஹாட் ஸ்டாரில் 24x7 லைவ் வந்துட்டு அவ்வளோதான். அது விஜய் டிவிக்கும் அதுக்கும் மேபி சம்மந்தமே இருக்காது. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு தெரில அது எப்படின்னு சொல்லிட்டு. மேபி இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா அது எப்படி இது பண்ணுவாங்கன்னு இதுக்கு இன்னொருத்தி எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லை. அதனால் சொல்லப்போனால் வாய்ப்புகள் கம்மி தான் ப்ரோ. 50-50 அல்டிமேட் இருக்கலாம், இல்லாமல் போகலாம். இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி மக்கள் சொல்கிறாங்க, அப்படி தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். பட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள் நண்பர்களே, அல்டிமேட் வந்தால் நல்லா இருக்குமா, வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அப்புறம் அந்த விக்ரமன் அவர்கள் ஒரு பிரச்சனையில் மாட்டினோன்னே அசீம் அவர்கள் கொந்தளிச்சு ஒரு ட்விட்டெலாம் போட்டு வச்சுருக்காங்கல்ல, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் போட்டு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு 8 சீசன் பார்த்துருக்கீங்களா, இந்த 8 சீசனில் இந்த சீசன் நம்பர் ஒரு ஃபயரான சீசனாக எந்த சீசன் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் போட்டுப்போங்க. அடுத்த ஒரு வீடியோ பார்க்கலாம்.